வாழ்க வளமுடன். நமது தளத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்கள், ஜோதிடர்கள், சிறந்த ஜாம்பவான்கள், மிகையான அன்பு நெறி செலுத்துகின்ற பற்றாளர்கள், இவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வது உங்கள் தாராபுரம் நந்தி ஜோதிடர் M.K. சாமி நாயனார். வாழ்த்துக்கள் ஐயா. இன்று ஒரு லக்கினம் மேச லக்கினம் என வைத்துக் கொள்வோம். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த லக்னாதிபதியாக அமரப்பட்டவன் மிகச்சிறந்த அறிவையும் துணிவையும் ஆற்றலையும் விவேகத்தையும் மிக்க சிறந்த பயிற்சி வீரராகவும் செயலாற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார். செவ்வாய் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் கெடுப்பார்கள் என ஒரு ஜோதிட சித்தாந்தத்தில் குறிப்பிட்டு உள்ளது. பார்க்கின்ற இடம் எது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக செவ்வாய் என்பது 4, 7, 8 என்ற இடங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய திறனாய்வு பெற்றது. அது ஏன் 4ஆம் இடம் என்பது, 7ஆம் இடம் என்பது, 8ஆம் இடம் என்பது லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவருக்காக சொல்லுவதல்ல. செவ்வாயின் முழு பார்வையும் 4, 8, நேர்பார்வை 7. அது அனைத்து கிரகங்களுக்கும் உரிய ஒரு இலக்காகும். ஆக 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தால் தாய் வழி உறவுகளும், தாயின் உடல் கூறுகளும், தாயின் கர்ப்ப சம்பந்தப்பட்டது, ஜாதகருக்கு பாதம் சம்பந்தப்பட்டது, இவைகளில் தொல்லைகளும் பிரச்சனைகளும் வரும் என்பது நன்கு அறிந்தவை. இருப்பினும் அந்த செவ்வாயை ஒரு சுபர்கள், அதாவது சந்திரனோ அல்லது குருவோ, இருவரும் ஏதேனும் ஒருவர் 5ஆம் பார்வையாக குரு அல்லது 7ஆம் பார்வையாக குரு அல்லது மிகப்பெரிய பார்வையாக 9ஆம் பார்வையாக குரு, இவர்கள் அந்த செவ்வாயை பார்த்திருந்தார்களானால் ஒழுக்கமுள்ள கலைகளிலும், சிறந்த தன்மானத்திலும், கோபத்திலும் நியாயம் இருப்பதை போன்ற பலன்களை தருவார். அதே சந்திரன் பார்த்தால் மனோகாரகன், ஆசோலேஷன் மைண்ட், அந்த மனோகாரகன் உடைய தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தால் காமசூதக காரகங்களையும் ஆசாபாசங்களையும் எண்ணற்ற இச்சைகளை மனதில் வைத்து கொண்டு தேடும் குணமுடையவராக தோன்றிடுவார். இந்த இருவருடைய செயலையும் தாண்டி செவ்வாயால் பார்க்கப்படுகின்ற இடங்களில் சனி நிற்கின்றார் என வைத்துக் கொள்வோம். செவ்வாயால் பார்க்கப்பட்டவர் சனி நிற்பதால் 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கின்ற இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாயை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்திடுவார். அல்லது 7ஆம் பார்வையாக ஓரிடத்தில் இருந்தால் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் செவ்வாயை நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்த்திடுவார். அதே செவ்வாய் தனது பலங்களை கூடி இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்த மாதிரியே கும்பத்தில் சனி இருந்து 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்திருந்தால் எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் சூதானமாகவும் பொறுமையாகவும் செய்யக்கூடிய தன்மையை கொடுத்து இவர் செயற்கரிய காரியங்களை வெற்றி பெறுவார் என்பதை உறுதி செய்து விடுவார். காரணம், 4ஆம் இடம் என்பது பாதத்தில் சனி இருப்பதால் 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் கொடிய பார்வையான செவ்வாயின் பார்வையை செயலற்று போக செய்திடுவார். ஆக வீம்பு, ரோசம், பிடிவாதம், கோபம், அவமானம், அகங்காரம், ஆணவம், வழக்கு, வியாச்சியம் இவைகளை தவிர்த்திடுவார். ஆனால் அறியாத வண்ணத்தில்
வீம்பு, கோபம் பிடிவாதமாக இருந்து நிதானமற்று இருந்தால் விபத்து, கண்டம் இவைகளை தந்திடுவார். சனி 11ஆம் இடம் லாபகாதிபதியாக வந்து லாபகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்து 3ஆம் பார்வையாக பார்ப்பதால் இவர் தேடும் செல்வங்கள் எல்லாம் மூத்த சகோதரர்களுக்கே சென்றடைந்து தன் வாழ்க்கையில் தன் உயர்வை உயர்த்தி கொள்ள முடியாதவராக இந்த செவ்வாய் மாறிடுவார். அதே சுக்கிரன் லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை 7ஆம் பார்வையாக தனது வீடான துலாத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக பார்த்தால் மிகப்பெரிய கல்யாண சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்காகவே தன் பொருள்களை விரயம் செய்வதும் ஆடம்பர செலவுகளுக்காக அடிபணிவதும் இவருடைய இயல்பான குணங்களாக இருக்கும். பெண்டீர்களால் இவர் பெறுகின்ற பெயர் அவப்பெயரும் இல்லற வாழ்க்கையில் தடுமாற்றமும் தேவையற்ற சஞ்சலங்களையும் குணாதிசயங்களையும் பெற்றவராகவே இவர் வாழ்க்கை ஓடும். அதுவும் மீறி ஒரு 32, 33 வயதிற்கு பிறகு திருமணம் நடக்கும். அந்த தருணத்தில் அமைகின்ற பெண் எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து தன் காலடியில் போட்டுவிட்டு அவள் ஒரு அப்பாவி பெண்ணாகவே தன் வாழ்க்கையை ஓட்டி விடுவாள். இவன் மனைவியின் செல்வத்தால் பேரரசனாக வாழ்வார், குபேர சம்பத்தை பெற்றவர் போல். காரணம், தன் காரியத்தை சாதிக்க வல்லமை பெற்றவராக அந்த இல்லறத்திற்கு பிறகு சுக்கிரன் நல்லறத்தை தருவார். சரி, புதன் பார்வையாக 7ஆம் பார்வையாக புதன் பார்த்தாரானால் போர் பயிற்சி கலை, வாகன ரத சுக யோகம் ஓட்டக்கூடிய ஓட்டுநர், மிகையான காவல்துறை, அதே மாதிரி இராணுவ பணி, சமையல் கலை இவை சம்பந்தப்பட்ட துறைகளில், மளிகை கடை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் சிறந்த உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதாக எண்ணி தன் இளைய சகோதர சகோதரிகளுக்கு தன் காரியங்களை அடிபணிய செய்து அவர்கள் உதவியால் இவர் மிகைப்படுத்தி வாழ்வார். மனைவி என்ற ஒரு நிலை அல்லது கணவன் என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் அதற்கு பிறகு அவர் சுதந்திரம் பெற்றவராக வாழ்வார். இவர்களை ராகு, கேது முன் 3 அல்லது பின் 3 இவைகளால் செவ்வாய் பார்க்கப்படுமேயானால் சகல காரியங்களையும் வெற்றி பெறுகின்ற ஆற்றலை பெற்ற செவ்வாய் பலருக்கு உதவியாக அடிதடி ஆளாகவும் காரியதர்சியாக சில காரியங்களை செய்து கொடுத்து அதில் வருகின்ற கமிஷன் அடிப்படையில் தன் வாழ்க்கையை ஓட்டுவார். கேதுவின் பார்வையில் முன்பின் பார்வையாக பார்க்குமேயானால் இவர் கேடுகட்ட தொழிலையும் கேவலமானவர்களுடைய உறவையும் சகாயமாக கொண்டு தன் ஜீவனத்தை கழிப்பார் என்பதே இந்த மேஷ லக்னத்தில் உள்ள செவ்வாயின் நிலை. 2க்குரியவன் சுக்கிரன் லக்னத்திற்கு தனது வீடான 7இல் இருந்தால் சிறந்த கலை கல்விகளுக்கு, ஆடம்பர அழகுகளுக்கு பொருந்திய இல்லறத்தை தேர்வு செய்து துன்பப்பட்டு கிடப்பார் என்பதே உண்மையான தத்துவமாகும். 9க்குரியவர் 10க்குரியவர், அதாவது குருவும் சனியும் சேர்ந்து இணைந்து லக்னத்தை பார்த்தார்களானால் தொழிலுக்காக தன் செல்வங்களை திரட்டி லாபகரமான செயல்களை முற்படுத்தி ஜீவன தொழில்களில் உயர்ந்தவராக வாழ்வார். சரி, சுக்கிரனும் சனியும் இணைவு பெற்று லக்னத்தை பார்த்தால் வெள்ளி, பொன் பாத்திரங்கள், பழுது சரி செய்து கொடுக்கக்கூடிய நகை தொழில் அல்லது நமது உடைகளை தைத்து கொடுக்கக்கூடிய தையல் கலை அல்லது மிகப்பெரிய பழுதடைந்த வாகனங்களை சரி செய்து ரத சுக யோகங்களாக மெக்கானிக்கலாக மாறுவது அல்லது கடையப்பட்ட பொருள்களாக, அதாவது லேத் களையப்பட்ட பொருள்களாக வடிவம் அமைத்து
பழுதுகளை சரி செய்து உயர்த்தி கொடுக்கும் திறமைசாலிகளாகவே வாழ்வார். இப்படி இருக்கின்ற ஜாதகத்தின் அடிப்படையில் மேச லக்கினம் மிகையான ஒரு பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். ஆனால் தாயின் வழி உறவுகளை தனக்கென்று எடுத்துக்கொண்டு அவர்களை அனாதியாக்கிவிடும் குணமுடையவராகவும் வாழ்வார். சந்திரன் 6-12 மறைந்தால் தாய் பிணியாக அகப்பட்டு மற்ற ஒரு தந்தையின் இடத்தில் தாய் சுவாசித்து வாழ்வாள் என்பது சட்டம். இது யவர்ண காவிய நெகிண்டில் முதல் கிரக சேர்க்கை என்ற இடத்தில் மேஷ லக்கினம் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் பதிவுகள். ஆகவே கவனமாக இதை நன்கு கூர்ந்து ஆய்வு செய்து சரியா தவறா என்பதை உணர்ந்து எனக்கு நீங்கள் விடையளித்தால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் என எனது கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கனம் தாராபுரம் நந்தி ஜோதிடர் MK சுவாமி நாயனார். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன்.